வெல்கம் டு சாந்தி ஸ்டிச். நீங்கள் வீட்டில் இருக்கிற அதாவது நீங்கள் கட்டாத சேரீ இருந்தால் இந்த மாதிரி நைட்டி மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட்டிங் வீடியோ வந்து இருந்துச்சு, எனக்கு மொபைல் ஸ்டோரேஜுன்னு அழிக்கும்போது அது எப்படியோ தெரியாமல் அழிஞ்சிருச்சு. அந்த கட்டிங் வீடியோ இல்லை. இப்போ ஸ்டிச் பண்ண வீடியோ மட்டும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் உள்ளது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து கை தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நைட்டி எப்படி தைக்கணுங்கிற வீடியோ நான் போடுவேன், பார்த்துக்கோங்க. பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது ஷோல்ட்ரு வந்து கை வந்து எப்போதுமே நான் சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அது நமக்கு ஒரே தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் இருந்துங்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். டென்ஷனாக அதை எதுக்கு பிரிச்சுட்ருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு தைக்கிறதுனால நான் அளவெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறதுபடி அப்படியே நம்ம தைக்க போகிறோம். கையிலேருந்து அப்படியே இது வந்து கொஞ்சம் நைஸ் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் முன்பக்கத்துக்கு மட்டும் இடுப்பு அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் அதே மாதிரி வச்சு நான் தைச்சிருக்கேன். அதே கிளாத்தில் அதுதான் அந்த பட்டு மாதிரி தெரிகிறது. அதுக்கு கீழே வந்து நம்ம துணி கொடுக்கல. அதனால நம்ம இன்ஸ்கர்ட் போட்டு போடுறதுனால அது வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. முன் பேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி முன்பக்கத்துக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிருக்கேன். நீங்கள் 2 தையல் போட்டு தைச்சிக்கோங்க. ஓரங்களில் 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் வரைஞ்சா 1 இன்ச்சு விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம தைச்சதுக்கப்புறம் உண்டானது தான். ஆம் ஹோலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உடம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி தைச்சிக்கோங்க. நான் இதை மறுபடியும் பிரித்து விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் லூஸாக தான் போடணும் அப்படிங்கிறனால ஓரங்களில் 2 மடிப்பு பொடி மடிப்பாக மடித்து தைச்சிக்கோங்க. தேங்க்யூ. இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி.